உனக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக காசு கொடுக்க வருகிறான்? உன்னை ஏமாற்றுகிறான், கோடி கோடியாக திருடப் போகிறான் என்பது உங்களுக்கு தெரியாததா? நாங்கள் வாக்குக்கு காசு தரமாட்டோம். ஏன்? நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள் என்று சொல்கிறோம். நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள் உங்கள் பிள்ளைகள் என்று நிற்கிறோம். எல்லாம் கணக்கில்லாத இலவசம். 2000 குடும்பத் தலைவிக்கு, 2000 குடும்பத் தலைவிக்கு, 2500 குடும்பத் தலைவிக்கு. இப்படி இலவசங்களை அறிவிக்கிற கட்சிகள் ஒரு பக்கம், இலவசம் தரவே மாட்டேன் சொல்லுகிற உங்கள் மகன் ஒரு பக்கம். ஏன் தர மாட்டேன்? இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை நிலையில் என் சொந்தங்களை வைக்க மாட்டேன். பிறகு என்னதான் தருவாய் சீமான்? உலக தரத்திற்கு என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பேன், அறிவை கொடுப்பேன். அறிவை கடன் வாங்கி கல்வி இருக்கிற நிலையில் வைக்க மாட்டேன். கல்வியை கொடுப்பது அரசின் கடன், அதை 1 ரூபாய் காசு இல்லாமல் கொடுப்பேன். தொடக்க பள்ளி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 5 பைசா செலவு இல்லாமல் கொடுப்பேன். ஏன்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. வந்த உடனே சட்டம் பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் நாட்டின் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். என்னுடைய முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து, 2வது கையெழுத்து இதுதான். 3வது என்ன? 3வது கையெழுத்து 5 கையெழுத்துல நாட்டை தலைகளை மாத்திரம் பாரு. 2வது கையெழுத்து என்ன? இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா, இவர்களுக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குதோ அது கன்னியாகுமரியிலே நாகர்கோயிலிலே காடை கோடி என் தாய் தந்தக்கும் கிடைக்கும். அது 90 வயது பாட்டி இருக்கட்டும். என் மகள், என் மூத்த சொத்து அவள், இந்த நாட்டின் மூதாதை, அவளை பாதுகாக்க வேண்டியது தமிழ் தேசிய அரசின் பொறுப்பும் கடமையும். என் தேசத்தின் தாய் உன் தந்தை, என் தேசத்தின் அப்பன் தகப்பன், உன் பிள்ளை நாட்டின் செல்வம். 1 ரூபா காசு இல்லாம, ஒரு சிறு கட்டணம் இல்லாம ஆக சிறந்த மருத்துவம். என் தம்பி கிம்லர் பேசிட்டு இருந்தான். இந்த நாட்டில் தனியார் மருத்துவமனையில் என்ன தரம் இருக்கிறதோ அதை தாண்டி தருவேன். உலகத்திலே கல்வியிலே பின்லாந்தும் தென்கொரியாவும் சிங்கப்பூரும் 3 இடத்தில் இருக்கிறது. இது 3ஐயும் முந்திக்கொண்டு இந்த நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்துவது. இங்கே யாராவது உயர்த்தி இருக்கிறார்களா? இந்தியாவிலே இருக்கிறார்கள். 5 ஆண்டுகளில் உலகத்தரத்திற்கு கல்வித்தரத்தை உயர்த்தியவன் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலே. 10 ஆண்டுகளில் இந்தியாவில் உலகத்தரத்திற்கு கல்வியை உயர்த்தியவன் அருகில் இருக்க கேரளாவில் இருக்கிற பினராயி விஜயன் என்கிற பெரியவர். 31 விழுக்காடு தனியார் பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திருப்பியவன் பினராயி விஜயன். பினராயி விஜயனாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலாலும் முடிவது உன் மகன் சீமானால் முடியுமா? முடியாதா? தம்பி, உன் அண்ணன் பேசுவது பஞ்சு டயலாக் இல்ல, நெஞ்சு டயலாக். புரியுது நினைக்கிறேன். உன் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் கேட்பவன் செவி வரைதான் சென்றடையும். அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்திலிருந்து எடுத்து பேசு. அதுதான் கேட்பவன் செவிக்குள் சென்று சிந்தனையை தொட்டு செயல்பட தொடங்குங்கிறான். உன் மகன் 15 ஆண்டுகளாக இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து எடுத்து எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறேன். இது வெறும் வாய் வார்த்தை இல்லை, கவனிச்சு கேட்டுக்கணும். உண்மை 1 லட்சம் டன் ஒரு நாளைக்கு. அப்ப மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துக்க. நம்ம ஐயா பேசுவார், மாண்புமிக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 உங்காலுதான் ரொம்ப நாளா பால் ஊத்தினாரு. அவருக்கு அவங்களே பால் ஊத்திட்டாங்க. இந்த கோஷலுக்கு தான் மறுபடியும் போட போற. அவர் போயிட்டாரு, இவருக்கு அப்ப வர தேட்டத்தில் நிக்க. பார்த்து போடு. சாலைகள் பணிகள் இன்னும் முடியாத நிலை இருக்கு. இந்த சூழ்நிலை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் கொண்ட குறுகிய சாலைகள் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் அதிகநகர வாரங்களில் எடுத்து செல்வதில் உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது. பல விபத்துகள் ஏற்படுகிறது. சென்ற ஆண்டு மட்டும் சாலை விபத்தில் 336 பேர் மரணமடைந்துள்ளனர். இதுபோன்ற சவால்களை கட்டுப்படுத்த கனிம வள உற்பத்தி, போக்குவரத்து போன்றவற்றை கனிம வளம் உற்பத்தியா இவங்க உற்பத்தி செய்யறாங்க.
நம்ம எல்லாரும் செய்வோம், கூட்டமாக சேர்ந்து விஷத்தை குடிச்சு செத்துருவோம். ஏன்னா இவங்களோட நம்ம வாழ முடியாது. இங்கே பாரு எப்படி பேசுறாருன்னு. கனிம வள உற்பத்தி டேய், மாட்டுப்பாளைய ஆந்திராவிலிருந்து கொடுக்குற இவங்க மயமாக்கி இ பாஸ் முறையை நடைமுறைப்படுத்தவும். என்ன சொல்றாப்புல, எடுத்துட்டு போக முடியல, அதனால விபத்து அதிகமா இருந்து சாலை பெருசா போட்டு கொடுங்கன்றப்ப, திருடிட்டு போறதுக்கு வசதி பண்ணி தாங்கன்னு கேட்ட திருடங்க உலகத்துல திராவிட திருடங்க தான்டா. நீ எப்படிப்பட்ட ஆளுகள்ட்ட நாட்டை கொடுத்துருக்கேன்னு நீ தான் யோசிச்சுக்கணும் சாமி. மலையை வெட்டி எடுத்துட்டு போறது அவருக்கு பிரச்சனை இல்ல, விபத்தாகுது, அதனால கொஞ்சம் சீக்கிரம் அந்த பெருசு பண்ணி அதை கொண்டு போறதுக்கு வழிவகை பண்ணுங்கன்றப்ப. இப்படிலாம் கேரளாவில் ஒரு அமைச்சர் பேசிட்டா மறுநாள் அமைச்சரா இருப்பான். சட்டசபையில பேசுறாப்ல. எழுதி 23 வாக்குப்பதிவு, மே 4 எண்ணும் போது தமிழ்நாட்டை உலகம் திரும்பி பார்க்கணும், கன்னியாகுமரி மாவட்டம் திரும்பி பார்க்கணும். நாகர்கோவில் வெற்றி, கன்னியாகுமரி வெற்றி, கிள்ளியூர் வெற்றி, குளச்சல் வெற்றி, பத்மநாபபுரம் வெற்றி, வெற்றின்னு வரணும். ஏன் வெற்றிவேல் வீரவேல் என்ற வீர பரம்பரை வெல்றா. இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற முன்கள போராளிகள், என் அன்பு பிள்ளைகள், இந்த நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிடுகிற தம்பி தொழிற்கல்வி பட்டயப்படி படித்த முத்துக்குமார் அவர்களுக்கு, என் ஆறுயிர் இளவலுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். அடுத்ததாக என் அருமை தங்கை, என் ஆறுயிர் தங்கை பொறியாளர், கன்னியாகுமரி தொகுதியிலே போட்டியிடுகிற மரிய ஜெனிபர் அவர்களுக்கு நீங்கள் வேளாண் விதிமுறை சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பொறியாளர் ஆன்சி சோபாராணி அவர்களுக்கு, என் தங்கைக்கு குளச்சல் தொகுதியிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பத்மநாபபுரத்திலே போட்டியிடுகிற நம்பி தம்பி பொறியாளர் சீலன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக என் அன்பு தம்பி கிள்ளியூர் தொகுதியிலே போட்டியிடுகிற பொறியாளர் என் தம்பி ஹிம்லர் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடை செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் உங்களை உரிமையோடும் உறவோடும் வேண்டுகிறேன். தயவு செய்து நீங்கள் கவனமாக இந்த தேர்தலை கையாளுங்கள். வரலாறு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. காலம் அரிய கடமையை கையெழுத்திருக்கிறது. எப்போதும் போல காங்கிரஸுக்கு போட்டோம், திமுகவுக்கு போட்டோம், பாஜகவுக்கு போட்டோம், கம்யூனிஸ்டுக்கு போட்டோம், ரெட்டலைக்கு அதிமுக போட்டோம் என்று இல்லாமல் எல்லாரையும் தூக்கி தூர போட்டோம். புதிய ஒரு கோட்பாடு, நல்ல தத்துவம், நல்ல நாட்டை படைக்க விவசாய சின்னத்திற்கு போட்டோம்.